தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பொறுப்பேற்கிற நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் மங்கை ஹரிராஜன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று இங்கே நல்லதொரு கருத்துக்களையும் உங்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதலையும் தந்து உரையாற்றி நிறைவு செய்திருக்கிற தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர், தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரியத்துடைய தலைவர் எனது அன்புக்குரிய அண்ணன் பூச்சி முருகன் அவர்களே, இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெப்சியின் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ஆர்.கே. செல்வமணி அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற திரைப்பட நடிகை இயக்குநராக விளங்கி கொண்டிருக்கிற சகோதரியார் குட்டி பத்மினி அவர்களே, நடிகர் இயக்குனர் மரியாதைக்குரிய திரு எஸ்.வி. சேகர் அவர்களே, மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பிஆர்ஓ திரு முரளி அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற ஏனைய சான்றோர்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற தென்னிந்திய தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளே, அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வருகின்றிருக்கின்ற பிரபாகராஜ் அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற சான்றோர்களே, தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கென்னுடைய வணக்கத்தையும் நம்முடைய தேசத்தினுடைய 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்நிய மண்ணில் அந்நியரிடத்தில் அடிவடிந்து கிடந்த நம்முடைய தேசத்தை விடுதலை போராட்டத்தின் தியாகத்தால் நம்முடைய முன்னோர்களின் தியாகத்தால் அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றோம். அந்த வகையில் ஒரு சுதந்திர சுவாச காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவரெல்லாம் உருவாக்கி தந்திருக்கார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் உரித்தாய்க்குள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இங்கே நம்முடைய அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் இங்கே சிறப்பாக இங்கே பல்வேறு ஆலோசனை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல் சொன்னார்கள், அதாவது கூடி பேசி எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முடிவெடுத்து அதன் முடி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது உள்ளபடியே சொல்வார்களே, அடிக்கடி நீதிமன்றம் எல்லாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை, தேவைப்பட்டாலுடைய சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் மங்கை ஹரிராஜன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று இங்கே நல்லதொரு கருத்துக்களையும் உங்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதலையும் தந்து உரையாற்றி நிறைவு செய்திருக்கிற தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர், தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரியத்துடைய தலைவர் எனது அன்புக்குரிய அண்ணன் பூச்சி முருகன் அவர்களே, இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெப்சியின் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ஆர்.கே. செல்வமணி அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற திரைப்பட நடிகை இயக்குநராக விளங்கி கொண்டிருக்கிற சகோதரியார் குட்டி பத்மினி அவர்களே, நடிகர் இயக்குனர் மரியாதைக்குரிய திரு எஸ்.வி. சேகர் அவர்களே, மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பிஆர்ஓ திரு முரளி அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற ஏனைய சான்றோர்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற தென்னிந்திய தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளே, அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வருகின்றிருக்கின்ற பிரபாகராஜ் அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற சான்றோர்களே, தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கென்னுடைய வணக்கத்தையும் நம்முடைய தேசத்தினுடைய 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்நிய மண்ணில் அந்நியரிடத்தில் அடிவடிந்து கிடந்த நம்முடைய தேசத்தை விடுதலை போராட்டத்தின் தியாகத்தால் நம்முடைய முன்னோர்களின் தியாகத்தால் அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றோம். அந்த வகையில் ஒரு சுதந்திர சுவாச காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவரெல்லாம் உருவாக்கி தந்திருக்கார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் உரித்தாய்க்குள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இங்கே நம்முடைய அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் இங்கே சிறப்பாக இங்கே பல்வேறு ஆலோசனை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல் சொன்னார்கள், அதாவது கூடி பேசி எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முடிவெடுத்து அதன் முடி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது உள்ளபடியே
சொல்வார்களே, அடிக்கடி நீதிமன்றம் எல்லாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை, தேவைப்பட்டாலுடைய சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்று சொன்னார். நானும் அதை பின்பற்றக்கூடியவன். சட்டத்தை விட சமரசம் மேல் என்பார்கள். எனவே அந்த வகையில் அதை பின்பற்றி நீங்கள் எல்லாம் சிறப்பாக ஒற்றுமையாக மேல்மேலும் இந்த சங்கம் வளர்ச்சி அடைய வேண்டும். சங்கம் வளர்ச்சி அடைவது மட்டுமல்ல, நல்ல தயாரிப்புகளை மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும். தேசப்பற்றை உருவாக்கக்கூடிய வகையிலும், நம்முடைய தமிழ் மொழியினுடைய பற்றை உருவாக்கக்கூடிய வகையிலும், தமிழ் இனத்தினுடைய பற்றை உருவாக்கக்கூடிய வகையிலும், நாட்டுக்கு பல்வேறு வழிகாட்டுதலை தரக்கூடிய தயாரிப்புகளை உருவாக்க வேண்டும் சின்னத்துறை மூலம் என்று நான் இந்த நேரத்தில் முதல்ல வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் ஏற்கனவே வருவதற்கு நேரம் 11 மணியாக நீங்கள் அளவிட்டிருந்தாலும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு வந்துவிட்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி எதிர்பாராமல் ஊரில் ஒரு நிகழ்ச்சி, அதுவும் நல்ல நிகழ்ச்சி தான். விவசாயிகள் ஏறத்தாழ 1 லட்சம் ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய பவானி சாகர் அணை திறக்கக்கூடிய, பாசனத்திற்கு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதுக்கு நேற்றுக்கு முதலமைச்சர் இடத்துல ஒப்புதலையும் பெற்றுவிட்டோம். எனவே போகாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே அந்த வகையில் அந்த நிகழ்ச்சி செல்கிறோம். அதை கூட ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தவர் தான் அந்த அணை கட்டுவதற்கான ஒரு அற்புதமான அந்த பணியை செய்தவர். சட்டமன்ற உறுப்பினராக போட்டியின்றி ஈரோடு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஏ ஈஸ்வரன் என்பக்கூடிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. 11 ஆண்டு காலம் சிறையில், நாக்பூர், அலிப்பூர் போன்ற சிறையில் இருந்தவர். ஆங்கில அரசால் கட்டி போட்டவர், சிறையில் அடைக்கப்பட்டவர். கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தியாகி. கடைசியில் அவர் எந்த அளவுக்கு அந்த அணை கட்டுகிற பொழுது அன்றைக்கு முதலமைச்சருக்காக பொறுப்புக்கு போட்டி வருகிறது. டி பிரகாசம் அவர்களுக்கும் அன்றைக்கு இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் போட்டி வரும்போது யாரோ ஒருவர் வாக்களிக்கிற எந்த முடிவு எடுக்கிறார்களோ என்று ஈக்குவலாக போட்டி, சரிசமமான போட்டி, ஒருவர் எடுக்கிற முடிவு தான் அது வெற்றியை நிர்ணயிக்கும் என்கிற சூழ்நிலை திரு பிரகாசம் அவரிடத்தில் கோரிக்கை வைக்கிறார். நான் உங்களுக்கு வாக்களிப்பதாக இருந்தால் நான் வைக்கிற கோரிக்கை ஒரு அணை கட்ட வேண்டும். நீலகிரி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதி, அதில் வரக்கூடிய மழை நீரை பவானி சாகர் பகுதியில் அணை தடுத்து கட்ட வேண்டும். இல்லை என்றால் அது பவானி ஆற்றில் கலந்து, அது காவேரியில் கலந்து வீணாக கடலில் கலக்கிறது. எனவே இந்த மாதிரி அணை கட்ட வேண்டும் கோரிக்கை வைக்கிறார். சரி என்று ஒத்துக்கொள்கிறார். வெற்றியும் பெறுகிறார். முதலமைச்சரும் ஆகிவிடுகிறார். ஆனால் கண்டுகொள்ளவில்லை என்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். அதற்கு பிறகு கோவை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், அன்றைக்கெல்லாம் ஒருங்கிணைந்த கோவை, அவரை அனுப்பி வைத்து அதை வாபஸ் பெற வைத்து அந்த அணை கட்டுகிறார். அப்படி அந்த கட்டிய பிறகு இன்றைக்கு ஒரு ஆண்டுக்கு ஏறத்தாழ 2 லட்சம் ஏக்கர் 2 போகம் பாசனம் பெறக்கூடிய வகையில் அந்த அணை அமைந்த ஒரு தியாகி என்கிற வகையில் இந்த நேரத்தில் அந்த அணை தான் இன்றைக்கு அந்த பாசனம் திறக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இன்றைக்கு ஆட்சிக்கு, திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மாண்புக்கு முதலமைச்சர் அந்த செய்தியை அறிந்தவுடன் அவருக்கு ஒரு அரங்கமும் அங்கே ஒரு திருவுருவ சிலை வைக்க வேண்டும் உத்தரவிட்டு அந்த பணியும் 90% நிறைவடைந்திருக்கிறது. விரைவாக அதை மாண்புக்கு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார்கள். இப்படியும் தியாகிகள் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நம்முடைய சின்னத்திரையை பொறுத்தளவு, அதே போல் திரையுலகத்தை பொறுத்தவரை நம்முடைய முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். நேற்றை கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்து துறையிலும் சாதனைகள் மலர் என்கிற வகையில் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள் 3 ஆண்டு கால சாதனையை. அந்த மலரை கூட அடியேன் பெற்றுக்கொள்கிற வாய்ப்பு, அரிய வாய்ப்பு கிடைத்தது. காரணம் செய்தித்துறையின் அமைச்சர் என்கிற முறையில். அந்த வகையில் இன்றைக்கு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் வெளியில் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தான் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள், இன்றைக்கு நல வாரியத்தின் மூலம் ஏறத்தாழ இன்றைக்கு 27,000 பேர் உறுப்பினராக பதிவு செய்திருக்கிறீர்கள். இன்னும் அது அதிகமாக வேண்டும் என்பதுதான். என்று சொன்னால் இந்த அரசு பொறுப்பேற்கிற பொழுது கொரோனா என்கிற காலகட்டம், அதில் சில நடைமுறைகளை நாம் செயல்படுத்துகிற பொழுது ஏறத்தாழ ஒரு 7-8 மாத காலம் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, மக்களை பாதுகாக்கிற ஒரு நிகழ்வு மட்டும் இருந்தது என்பது நீங்கள் அறிவீர்கள். உங்கள் போன்ற தொழிலெலாம் அதிகம் பாதித்ததும் நம்முடைய திரையுலகம் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே அது போன்ற சூழலை மாறி மெல்ல மெல்ல நிர்வாக ரீதியாக முடிவில் எடுத்து அந்த செயல்படுத்துகிற நேரத்தில் சில பணிகள் காலதாமதம் ஆகிவிட்டது. எனவே அதற்கு பிறகு இன்றைக்கு 2 முறை அந்த திரைப்பட தொழில் நலவாரியம் கூடியிருக்கிறது. இந்த வருகிற வாரத்திலும் நம்முடைய திரைப்பட தொழிலாளர் நலவாரியத்தில் அந்த கூட்டம், வாரிய கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நீங்கள் சொல்லுகிற கோரிக்கை எல்லாம் அதிலேயும் எடுத்து வைக்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலும் அதை கவனத்திற்கு கொண்டு சென்று, எனக்கு இதை பற்றி கவலை இல்லை, ஏன்னு சொன்னால் நம்முடைய கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரும் இருக்கிறார், அண்ணன் பூச்சி முருகன் அவர்களும் இருக்கிறார். நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அதே போல் உங்களை பற்றி முத்தமிழறிஞர் ஐயா கலைஞருடைய மகனுக்காக தெரியாமல் போய்விடும். எனவே அவரும் மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிற பொழுது எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்கள் தருகிற கடிதங்களையோ கோரிக்கைகளையோ பார்வைக்கு கொண்டு சென்றால் சரி, அது நிறைவேறுகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியும். எனவே அந்த வகையில் அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் புகழும் இறைவனுக்கு என்பால் அதுபோல் எல்லா புகழும் மாண்புமிகு முதலமைச்சரை சாரும் என்பதை இந்த நேரத்தில்
தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் இங்கே அண்ணன் பூச்சி முருகன் அவர் சொன்னார்கள், அன்புக்குரிய சகோதரர் செல்வமணி அவர்கள் அங்கே வந்தார்கள். அன்றைக்கு வந்தபோது 2-3 கோரிக்கை பற்றி சொன்னார்கள். அதை ஒன்றை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இடம் தந்திருக்கின்றார்கள். அந்த இடத்தை பொறுத்தளவு ஒரு 3 ஆண்டு பயன்படுத்தவில்லை என்றால் அரசினுடைய விதிமுறை, அது வீட்டுமனை பட்டாவாக இருந்தாலும் சரி, எது போன்ற சங்கங்களுக்காக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் கொடுக்கிற பொழுது அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது மீண்டும் அதை ரினியூவல் செய்ய வேண்டும் என்கிற வகையில் இருக்கிறது. அந்த இடத்துல அது கால இடைவெளி அதிகமாகிவிட்டது. அதை மீண்டும் மறு உரிமை செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கான பணி வருவாய்த்துறை செய்து வருகிறது. அதுபோக மற்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்வதற்கான கால சூழ்நிலை இல்லை என்று சொன்னால் இன்னும் நிகழ்ச்சி இருக்கிறது. அதை முடித்துவிட்டு நான் ஊருக்கு சென்றாக வேண்டும். எனவே இந்த சூழலில் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். நிறைய தகவல் இருக்கிறது, இன்றைக்கு நீங்களும் அறிவீர்கள். அதே போல் நம்முடைய பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஏறத்தாழ 180 ஏக்கர் பரப்பளவில் திரைப்பட நகர் ஒன்று உருவாக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அதுக்கான பணிகள் நடைபெற்று வரும் இடங்களெல்லாம் ஏறத்தாழ சரியாக 150 ஏக்கர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் எம்ஜிஆர் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி, அதிலேயும் இன்றைக்கு படங்களை தயாரிக்கக்கூடிய வகையில் அங்கே அரங்கம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அரசே நேரடியாக அதை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி வருகிறது. எனவே அந்த வகையில் இது போன்ற எண்ணற்ற பணிகளும், அதேபோல் 2009 விருதுகள் வழங்கப்படாமல் இருந்தது. அது திரையுலகமாக இருந்தாலும் சரி, சின்னத்திரையாக இருந்தாலும் சரி, நம்முடைய எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் இருந்தாலும் சரி, மாணவர்களுக்காக விருதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஏறத்தாழ 2015 வரை இந்த அரசு பொறுப்பேற்றவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 2009 ஏறத்தாழ 6 ஆண்டு காலம் விருது. இப்பொழுது மீண்டும் 15-16க்கு, அதற்கு பிறகு இன்றைக்கு 23வது ஆண்டு வரை அதற்கான விருது தேர்வு செய்வதற்கு விருதுகளை படங்களாக இருந்தாலும் சரி, அதேபோல் பாடலாக இருந்தாலும் சரி, ஒளிப்பதிவாளருக்காக இருந்தாலும் சரி, நடிகர்களுக்கான விருதாக இருந்தாலும் தேர்வுக்குழு அமைக்கப்பட்டு அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அதற்கான குழு அதை தேர்வு செய்து வருகிறார். அது கொஞ்சம் கால நேரம் தேவைப்படும். அந்த பணி நடைபெற்று வருகிறது. அது முடிந்தவுடன் அந்த விருதுகளும் வழங்கப்படும். இப்படி பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கு என்று சொன்னால் இது முத்தமிழ் ஐயா கலைஞருடைய ஆசி பெற்ற அரசு. அதேபோல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களும், இன்னும் சொல்லப்போனால் அவரும் சின்னத்திரையில் நடித்தவர். உங்களுக்கு பல்வேறு படங்களில் நடித்தவர். அது சின்னத்திரை மூலமாக மக்களுக்கு அங்கே பல்வேறு தயாரிப்புகளை தந்தவர், நடிகராக இருந்தவர். எனவே உங்களுடைய நலன்கள் அனைத்தும் அவருக்கு தெரியும், கஷ்டங்கள் அனைத்தும் தெரியும். எனவே அதை போக எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் தொடர்ந்து உங்களுக்கு உறுதுணையாக என்றைக்கும் இந்த அரசு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் விரைவாக செல்கிறோம் என்ற மனத்தாங்களோடு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நமது சங்கத்திற்கு சட்ட ஆலோசகரை நியமிச்சிருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம் சார், அட்வொகேட் சார் கொஞ்சம் அமைச்சிருக்கோம். ஒரே நிமிஷம். நமது சங்கத்திற்கு அட்வொகேட் சட்ட ஆலோசகர் திரு அருணாச்சல கனி அவர்களை நியமித்திருக்கிறோம். அவருக்கு அமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் பொன்னாடை. அடுத்ததாக ஒரே ஒன்று தான் அமைச்சர், ஒரே கடைசி மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் இந்த புதிய ஊதிய ஒப்பந்தத்தை மட்டும் வெளியிட்டணும். ஒரே